பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறே, உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோ, கர்த்தாவே எழுந்தருளும். ஆவியானவர் நம்மோடு கூட இடைபடுவாராக. இம்மற்றும் நம்மை நடத்தின தெய்வம் இன்னும் நம்மை தம்முடைய கிருபையினாலே நடத்துவாராக. எத்தனை பேர் நல்ல சந்தோஷமா இருக்கிறீங்க? ஒன்று கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஆமென், ஸ்தோத்திரம். இன்றைக்கு நம்முடைய செய்தியுடையதான தலைப்பு நினைவு கூறுகிற தெய்வம். ஆமென். கடந்த நாளில் ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபித்த பொழுது ஆவியானவர் என்னோடு கூட இடைப்பட்ட சில வார்த்தைகளை உங்களோடு கூட பகிர்ந்து நம்ம ஜெபிக்கும்படியாய் போகிறோம். இந்த 2025 ஜனவரி மாதம் 1ஆம் தேதி நாம் மகிழ்ச்சியோடு நியூ இயர் சர்வீஸை முடித்து நம்முடைய வாழ்க்கையை நம்ம தொடங்கணும். இன்றைக்கி அக்டோபர் 31. கடந்த 10 மாதங்கள் நம்மை பின்னிட்டு இருக்கிறது. இந்த 10 மாதங்களில் எத்தனை விதமான பிரச்சனை, பாடுகள், வருத்தம் இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் வந்திருக்கிறது. கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மளால் சாதிக்க முடியாத அநேக காரியங்களை அவர் நமக்கு சாதித்து கொடுத்தார். எத்தனை பேர் நீங்கள் நம்ப முடியும்? சாதித்து கொடுத்தார். ஒருவேளை நம்முடைய முயற்சியில் சில காரியங்களை நாம் செய்திருப்போமானால் நமக்கு அது ஃபெயிலியர் நடந்திருக்கிறது வாய்ப்புண்டு. ஆனால் ஆண்டவருக்கு மேலே நம்முடைய நம்பிக்கையை வைத்ததுனால ஆண்டவர் நமக்கு இறங்கினார். கர்த்தர் நமக்கு தயவு காண்பித்தார். எத்தனை பேர் அதை உண்மையை ஏற்றுக்கிட முடியும்? ஆமென், ஸ்தோத்திரம். ஒரு சில வசனங்களை நம்ம முதலாவது தியானிப்போம். சங்கீர்த்தனம் 33, சங்கீதம் 33 16-20 ஒரு ஆளை வாசிங்க. எந்த ராஜாவும் தன் சேனையின் மிகுதியால் ரட்சிக்கப்படான், சௌரியவானும் தன் பலத்தின் மிகுதியால் தப்பான். ரட்சிக்கிறதற்கு குதிரை விருதா, அது தன் மிகுந்த வீரியத்தால் தப்புவியாது. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும் பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது. அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடவுமானவர். அவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் நம்பி இருக்கிறபடியால் நம்முடைய இருதயம் அவருக்குள் களிகூறும். கர்த்தாவே, நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறபடியே உமது கிருபை எங்கள் மேல் இருப்பதாக. சரி, இந்த வேத பகுதியில் 18வது வசனம், 17வது 18வது வசனம், ரட்சிக்கிறதற்கு குதிரை விழுதா, அது தன் மிகுந்த வீரியத்தால் தப்புவியாது. நீங்கள் இன்னைக்கு இருக்கிறதான த கிரேட்டஸ்ட் மெஷேலை காட்டிலும் அன்றைக்கு இருந்ததான மக்கள், அன்றைக்கு இருந்த ராஜாக்கள் உபயோகப்படுத்தின ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பொருளாகும் இந்த குதிரை. லைக் சோல்ஜர் அது பயன்படுத்தினதாகும் குதிரை வீரர்கள்ங்கிறது ரொம்ப முக்கியமானவர்கள். அதனால தான் அந்த குதிரையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. யோபுன் புஸ்தகத்தில் நம்ம பார்க்கும் பொழுது இந்த யுத்தம் நடக்கும் பொழுது இந்த யுத்தத்துக்கு போகிற குதிரை ஒரு மாதிரி நகைக்குமாமா. அதாவது இந்த யுத்தம் நடக்கிறத அது மோப்பம் பிடிக்கும்னு யோபுன் புஸ்தகத்தை நமக்கு பார்க்க முடியும். அப்போது அவ்வளவு ட்ரைனிங் பண்ணி வச்சிருக்கிறது. அப்போது ஒரு மனுஷனுடையதான வெற்றி குதிரையின் பலத்தில் இல்லை. ஆமென். அப்படின்னா தன்னுடையதான பலத்தில் இல்லை. ஆனால் எந்த ராஜாவும் தன் சேனையின் மீதியால் ரட்சிக்கப்படான். அவங்க தங்களுக்கு அதிகமான சேனைகள் இருக்கிறதுனாலையும் அவர்கள் தப்புவிக்க முடியாது. ஆனால் அந்த 18வது வசனத்தில் தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும் பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. என்ன கேட்குற அன்பான தேவ பிள்ளைகளை நல்ல கவனிங்க.
நம்முடையதான பேக்ரவுண்டோ அல்லது நம்முடைய பேங்க் பேலன்ஸோ அல்லது நம்முடைய ஹெல்த்தோ அல்லது நம்மளால் ஏதாவது சாதிக்கலாம் என்று சொல்லுகிறதான எதுவும் அல்ல நம்மை விடுவிப்பது. மாறாக நீங்களும் நானும் ஒருவேளை புரிந்து கொள்ள முடியாத ஒரு தெய்வீக ப்ரொடெக்ஷன் தம்மை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே தான் இந்த வசனம் அப்படி சொல்றது, தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலைக்கு விடுவிக்கவும். யாரெல்லாம் கர்த்தருடையதான வசனத்திற்கும் கர்த்தருக்கும் காத்திருக்கிறார்களோ அவர்களை ஆண்டவர் கைவிடுகிற தெய்வம் அல்ல. ஒரு வசனத்தோட வாசிங்க, அதே சங்கீர்த்தனம் 9ஆம் அதிகாரத்துடைய 10வது வசனம். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை, ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். ஆமென். சோதர கவனிங்க, சங்கீர்த்தனம் 9:10. கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுவதில்லை. அது என்னது? எக்ஸ்பீரியன்ஸ். நம்முடைய கடந்த காலத்தில் இருக்கிற அனுபவம். நாம் தேவ சமூகத்தில் இருந்து ஜெபித்து ஆண்டோடைய சமூகத்தில் எதிர்பார்த்து கர்த்தரை நோக்கி பார்த்ததுனால அநேக காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்தார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். அதனால தான் அந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறார், அடுத்த பகுதி என்னது? ஆகவே உம்முடைய நாமத்தை அறிந்தவர்கள் உம்மையே நம்பி இருப்பார்கள். நல்ல ஒரு கான்ஃபிடென்ட். ஹல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் சொன்னால் அது சொன்ன தெய்வம் சர்வ வல்லமை உள்ளவர். அதை பெற்றுக்கொள்ள போகிற நாம் வல்லமை உள்ளவர்கள் அல்ல, ஒருவேளை நாம் யோக்கியர்களும் அல்ல. ஆனால் நான் வாக்களிப்பேன் என்று சொன்னவர் உண்மை உள்ளவராக இருக்கிறதுனால நம்மை விடுவிப்பதற்கு அவர் போதுமானவர். உன்னோட கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? ஆமென். ஸ்தோத்திரம். அன்பான தேவ ஜனமே, யாரெல்லாம் உண்மையாக தெய்வத்தை பற்றி கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு மேலே ஆண்டவர் கருத்தாய் இருக்கிறார் என்பது அது முக்கியமான ஒரு காரியம். அதனால தான் ஒரு விசுவாச ஜீவியம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆண்டவரோடு இருக்கிற அந்த ஒரு அனுபவமாக இருக்கணும். ஆலயத்துக்கு வருகிறோம், இன்னைக்கு நம்ம கர்த்தரை பாடி ஆராதிக்க ஆலயத்தில் வருகிறோம். ஆலயத்தில் வந்து கர்த்தருடைய வசனத்தை கேட்குறோம். நாம் வீடுகளில் போய் கர்த்தருடைய வசனத்தை நாம் தியானிக்கிறோம், ஜெபிக்கிறோம். இதெல்லாம் நம்ம ஸ்பிரிச்சுவலி நம்முடைய அனுபவத்திற்காக செய்கிறோம். அப்படி நாம் செய்யும் பொழுது உலகளாவிய ரீதியில் இருக்கிற உலகத்தின் சிஸ்டத்துக்கு மேலே நம்முடைய மனம் பதிக்கப்படுகிறதா? மாறாக நாம் கர்த்தருடைய வாசிக்கிற, தியானிக்கிற, கேட்கிற, நம்புகிற அந்த வசனத்துக்கு மேலும் அந்த கர்த்தருக்கு மேலே நம்முடைய கண்கள் பதிக்கப்படுகிறதா? உண்மையாகவே நம்முடைய மனம் அங்கு இருக்குமானால் நம்முடைய வாழ்க்கையை செழிப்பாக்க வேண்டிய உத்தரவாதம் தேவனுடைய கையில் இருக்கிறது. உங்களை நம்ம நம்பி ஒரு ஆள், நான் உங்களை தான் நம்பி இருக்கிறேங்க அப்படின்னு சொல்லி நாம் ஒரு வாக்கு கொடுத்துருக்க நாம் ஏமாத்துவோமா? அப்படி வேதம் சொல்லுகிறது, அதாவது ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாது இருக்கிறான். ஒரு மனுஷனே அப்படி உண்மையா இருக்கணும்னு கர்த்தர் சொன்னா அது சொன்ன கர்த்தர் எவ்வளவு உண்மை உள்ளவராக இருப்பார். ஆமென். ஆகவே தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், அதாவது நம்மை விடுவிப்பதற்கு குதிரையோ, வெப்பன்ஸோ, ராஜாக்களோ, சோல்ஜரோ அல்லது நம்மகிட்ட இருக்கிற பணமோ இது அல்ல. இது ஒரு முகாந்திரமா இருக்கலாம். ஆனால் நீங்களும் நானும் அறியாத ஒரு தெய்வீக சக்தி நம்மை பின்தொடர்கிறது, நம்மோடு கூட இருக்கிறது. அந்த தெய்வம் நமக்காக அற்புதங்களை செய்வார். ஒன்று கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? ஸ்தோத்திரம். சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கை ஒரு பொழுதும் நம்மளால் அடுத்த லெவலுக்கு போக முடியாதுங்கிற ஒரு முற்றுப்புள்ளி அங்கு வரும். எல்லாரும் கவனிக்கிறீங்களா? நம்முடைய முயற்சி எல்லாம் தோற்று போகும். ஒருவேளை நம்முடைய கையில் இருக்கிற பணங்கள் எல்லாம் இல்லாமல் போகும். நாம் நம்பினவர்கள் ஏமாற்றி இருப்பார்கள். நம்முடைய அறிவுக்கு எட்டின தூரம் நாம் அந்த விஷயங்களை பார்க்கும் பொழுது அதில் என்ன இல்லை? ஒரு ஹோப் இல்லை. அதனால் சில நேரங்களில் நாம்
எதுதான் நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலும் அதை அனுபவிப்பதற்காக கடவுள் மேலே இருக்கிற நம்பிக்கையை மாற்றிவிட்டு, நல்லா புரிஞ்சுக்கணும், கடவுள் மேலே இருக்கிற நம்பிக்கையை மாற்றிவிட்டு உலக பிரகாரமான மனுஷன் சொல்லுகிறது போல இதுதான் விதி, சாகிறத வரை வாழ்வோம் என்கிற ஒரு மனநிலையில் தங்கள் மனதை கொண்டு வந்து அப்படி ஒரு ஹாப்பி இல்லாமல் போகிற அநேக சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் உண்டு. அது பிள்ளைகளை குறிச்சா இருக்கலாம், கணவனை குறிச்சா இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், நம்முடைய ஹெல்த் சுச்சுவேஷனாக இருக்கலாம், அட்மாஸ்பியர் சூழ்நிலைகளாக இருக்கலாம், இது எதுவாக இருக்கலாம். இதெல்லாம் நான் ஜெபம் பண்ணால் மாறாது, நான் எல்லாம் செய்தால் முடியாது, அதனால் அப்படி போகிறது வரை போட்டும் என்கிற ஒரு நியூட்ரல் லெவலில் போகிற சில சூழ்நிலைகள் உண்டு. ஆனால் நம்ம தெய்வ பிள்ளைகளே, நம்மை நியூட்ரலில் போகிறதுக்கெல்லாம் ஆண்டவர் சொல்லுகிறது. ஏன்னா ஆண்டவர் நம்மை நினைத்திருக்கிறார். அவன் நம்மை நினைவு கூறுகிற தெய்வம், நம்மளை கைவிடுகிற தெய்வம் அல்ல. ஆமென். ஒரு வேத பகுதி ஒன்று வாசிங்க பார்க்கலாம். இந்த யாத்ராகம புஸ்தகம் அதனுடையதான 2ஆம் அதிகாரத்தை எடுங்க பார்க்கலாம். யாத்ராகம புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் இல்லை 1ஆம் அதிகாரம், 1ஆம் அதிகாரத்துடையதான 12வது வசனத்தை வாசிங்க. ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பலுகி பெருகினார்கள். ஆகையால் அவர்கள் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து எரிச்சல் அடைந்தார்கள். எகிப்தியர் இஸ்ரவேல் புத்திரரை கொடுமையாய் வேலை வாங்கினார்கள். சாந்தும் செங்கலும் ஆகிய இவைகளை செய்யும் வேலையினாலும் வயலில் செய்யும் சகலவித வேலையினாலும் அவர்களுக்கு அவர்கள் ஜீவனையும் கசப்பாக்கினார்கள். அவர்களை கொண்டு செய்வித்த மற்ற எல்லா வேலைகளிலும் அவர்களை கொடுமையாய் நடத்தினார்கள். சரி, போதும். இனி ஒரு வசனத்தை விடுங்க பார்க்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15வது அதிகாரம் எடுங்க பார்க்கலாம். அதனுடையதான 13வது வசனத்தில் வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாயிருந்து அத்தேசத்தாரை செவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயந்திருப்பேன். பின்பு மிகுந்த பொருட்களுடனே புறப்பட்டு வருவார்கள். நீ சமாதானத்தோட உன் பிதாக்களிடத்தில் சேருவாய். நல்ல முதிர் வயதிலே அடக்கம் பண்ணப்படுவாய். சரி, போதும். கவனிங்க, இது ஒரு பெரிய ஒரு ஹிஸ்டாரிக்கல் ப்ரூஃப் ஆகும். ஏன்னா ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்ன அந்த வாக்கு தத்துவம் நிறைவேறுகிற ஒரு காலம் வரும் பொழுது, நீங்கள் இந்த யாத்திராகம புஸ்தகத்தில் இந்த ஜனங்களுடைய நிலவரத்தை பார்த்தாச்சுன்னா, அதாவது அவங்க அந்த அந்நிய தேசத்தில் அவர்கள் யோசேப்போடு போகும் பொழுது எப்படி இருந்தாங்க? யோசேப்போடு போகும் பொழுது அவர்கள் வெல்கம் பண்ணப்பட்டார்கள். யோசேப்போடு அங்கு போகும் பொழுது அவர்களை வெல்கம் பண்ணி அவர்களுக்கு ஒரு கோஷன்ங்கிற ஒரு பட்டணத்தை கொடுத்து அவர்களை மேன்மையாக வைத்தார்கள். ஆனால் நாள்பட அவர்கள் இவர்கள் மேலே செலுத்துகிறதான அந்த வேலை ரொம்ப கொடுமையாக இருந்துச்சு, ரொம்ப கொடுமையாக இருந்துச்சு. அப்போ இவர்களுடையதான மனசு என்ன ஆகுது? வாக்கு தத்தம் எல்லாம் போய் அதெல்லாம் வேஸ்ட்டு என்கிற ஒரு நிலவரத்தில் இவங்க வர்றாங்க. ஆமென். இனி இந்த ஆண்டவர் இவங்களை கைவிடுகிறாரா? இல்லை. அதாவது பைபிள் சொல்லுகிறது, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் ஆபிரகாமுக்கு ஈசாக்கும் யாக்கோபுக்கும் சொன்னதை அவர் நினைவு கூர்ந்தார். இவங்களுடையதான வேதனை அதிகமாகிறது. வேதனை அதிகமாகும் பொழுது கர்த்தர் மறந்து போகலை. ஒரு சில நேரங்களில் நமக்கு தெரியாத ஒரு காரியம் என்னன்னா, எல்லாவற்றையும் நம்ம டைமில் கொண்டு வரணும். கவனிங்க, எல்லாவற்றையும் நம்ம நேரத்தில் கொண்டு வரணும். இப்போ பிள்ளைங்க ஸ்கூலுக்கு படிக்கிறாங்க, எல்லாம் படித்து வந்திருக்கிறோம். அவங்களுக்கு ஒரு கல்வியாண்டு முடிவதற்குள்ளதாக அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற போர்ஷன் எல்லாம் கம்ப்ளீட்டாக முடிச்சிருக்கணும். அது அவங்களுக்கு கொடுக்கப்பட்டதான ஒரு ஒர்க்கு. ஆனால் கவனிங்க, ஆனால் இந்த இவங்களுக்கு கொடுத்துருக்கிற இந்த சிலபஸ் எல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பிள்ளைங்களை அதை முடிக்க முடியாது.
அதனால் அவங்க சிலபஸ் கொடுத்துருக்கிறவங்களே சில லெசன் எல்லாம் ஸ்கிப் பண்ணி போவாங்க. எதுக்கு தெரியுமா? நம்ம இந்த கல்வி ஆண்டுக்குள்ளதெல்லாம் முடிக்கணும். இது பிள்ளைங்க முடிக்கிறாங்களா இல்லையா ரெண்டாவது விஷயம். பட் ஏதோ கொடுக்குறாங்க, படித்து முடிக்கிறாங்க. அப்போ இங்கே ஆண்டவர் என்ன தெரியுமா, நம்மை கொண்டு ஹரி பண்ணலை, அதே வகையில் அவரும் ஹரி ஆகலை, மாறாக அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். இருந்து வசனத்தூடாக வெளிப்பாடுகள் கொடுத்து சில நன்மைகளை நமக்கு தந்து சில அற்புதங்களை நமக்கு செய்து தெய்வம் நம்மை நடத்துகிறார். எப்படி? ஆண்டவர் செய்த அல்லது வாக்குத்தத்தம் சொன்ன அதை அடிக்கடி அவர் நினைவு கூர்ந்து நம்மை நினைப்பூட்டுகிறார். அல்லேலூயா. ஆனால் சிச்சுவேஷன் என்ன இருக்கிறது? ஆண்டவருக்கு மேலே நம்பிக்கை வச்சிருக்கிற கர்த்தர் கைவிடலை, ஆனால் கைவிட்டது போல ஒரு சூழ்நிலை உண்டாகிறது. இங்கே எகிப்தில் இருக்கிற ஜனங்கள் என்ன நினைக்கிறாங்க? நம்ம வாழ்க்கை முடிந்து போனது. டார்ச்சர் பண்ணுறாங்க வேலையில், ஆனால் முடிந்து போகலை. நமக்கெல்லாம் தெரிந்திருக்கிறது போல அவர்கள் பொன்னோடும் பொருளோடும் அவர்களால் அன்போடு துரத்தப்பட்டார்கள். கசப்போட அல்ல, அன்போடு துரத்தப்பட்ட. காரணம் தெரியுமா? நீங்கள் எப்படியாவது போங்க, இல்லை நாங்கள் செத்தே போயிடுவோம். நாங்கள் அதெல்லாம் பைபிள் சொல்லுகிறது, உனக்கு எதிரானவர்கள் உன் சார்பில் வருவார்கள். நல்ல ஒன்று கவனிங்களேன். ஒன்று கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. இயேசுவை விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகளே, ரட்சிக்கப்பட்டிருக்கிற தேவ ஜனமே, கர்த்தரை உண்மையாய் பின்பற்றுகிறதான தேவ பிள்ளைகளே, உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் தெரியுமா? நம்மை போல பாக்கியவான்கள் இந்த உலகத்தில் வேற யாரும் இல்லைங்க. ஒருவேளை நம்முடையதான ஒரு வெளிப்படையான காரியங்கள் ஒன்று இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நம்ம தேவனுடைய பார்வையில் சோ கிரேட். ஆண்டவரை உண்மையாய் பற்றி கொள்ளுகிற அந்த மனதை நம்முடைய வாழ்க்கையில் வந்திருக்கிறது பெரிய ஒரு காரியம். அது பாருங்க, படித்தவர்கள், அறிவுள்ளவர்கள், நிறைய பாண்டிதம் பெற்றவர்கள் எல்லாம் அதை ரிஜெக்ட் பண்ணுறாங்களே. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் அது தேவ பலனாக இருக்கிறது இல்லையா? தேவ பிரசன்னத்தில் இருக்கிறோம் இல்லையா? அது ஆண்டவர் பார்க்கும் பொழுது விசேஷமாக இருக்கிறது. ஆகவே நம்முடைய வாழ்க்கை எப்பொழுதும் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள், ஆண்டவரை சேவிக்கிற தேவ பிள்ளைகள் ஒரு நாளும் சூழ்நிலைகளை கண்டு நாம் தடுமாறக்கூடாது. சூழ்நிலைகளை பார்த்து நம்ம தடுமாறவே கூடாது. மனுஷனுடைய வார்த்தைகளை குறித்து நம்ம தடுமாறக்கூடாது. மனுஷனுடைய பிஹேவியரை கண்டு நம்ம தடுமாறக்கூடாது. ஏன்னா மனுஷன் இன்னைக்கு பேசுகிற அதே மனுஷன் நாளைக்கு மாற்றி பேசுவான். ஆமென். அதனால தான் பைபிள் சொல்லுது, நாசியில சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள், எண்ணப்படுவதற்கு அவன் ஏமாத்துறான். நீ யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் இந்த மெடிக்கல் இருக்கிறவங்களுக்கு தெரியும், நல்ல திடகாத்திரமான சரீரத்தோடு வருவாங்க, செக்கப் எல்லாம் பண்ணிடுவாங்க, என்னென்னமோ டிசீஸ் இருக்கும் அப்படி இப்படின்னு போட்டு இங்கேருந்து அங்கே போட்டு அங்கேருந்து இங்கே போட்டு அநேகர் ஆஸ்பத்திரிக்கு வெளியே வரும் பொழுது டெட் பாடியாக போவாங்க. அது அவங்களுடைய தானே. அவங்க வரும் பொழுதே என்னமோ எதிர்பார்ப்பில் வரலாம். நேத்தைக்கு வர நல்லா தானே அந்த ஆள் இருந்தார், எவ்வளோ பணம், எவ்வளோ வசதி, எவ்வளோ புகழ், எவ்வளோ மேன்மை எல்லாம் இருந்து இல்லையா? இன்னும் எங்கே போச்சு? அதனால நான் பைபிள் சொல்லுது, நாசியில் சோஷம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள். அது அவனை மட்டும் இல்லை, நம்மையும் சேர்த்து. நாசியில் சோசம் இருக்கிற என்னையும் நான் நம்பக்கூடாது. நான் யாரை நம்பணும்? வசனத்தை நம்பணும். ஹல்லேலூயா. என்னுடைய பலத்தில் அல்ல, கர்த்தருடைய பலத்தில் நான் ஓடுவேன். ஆமென். அப்போ ஆண்டவருக்கு மேலே சார்ந்து கொண்டா ஆண்டவர் நம்மை பார்த்து கொள்வார். எத்தனையோ காரியங்களை ஆண்டவர் நம்முடைய வசனத்தில் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். நான் ஒன்று சில வசனங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு நம்ம அடுத்த பகுதி ஜெபிப்பதற்காக நம்ம கடந்து சொல்லலாம். ஒரு வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 1-11 வரை ஒரு ஆள் வாசிங்க. 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 1-11 வரை. அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா எனும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும்
மன உத்தவமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதற்கு முன்னே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். நான் உன் நாட்களோட 15 வருஷங்களை கூட்டுவேன். உன்னையும் இந்த நகரத்தையும் அசீரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்து என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீது நிமித்தமும் இந்த நகரத்துக்கு ஆதரவாய் இருப்பேன் என்று சொல் என்றார். சரி, இந்த ஸ்டோரி நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அதனால தான் அதிகமாக உங்களுக்கு தெரியும். நீங்கள் வசனம் வாசிக்கிறது என்னால் ஒன்று கவனிங்களேன். இந்த எசேக்கியா ராஜா, எல்லாரும் கவனிங்க, இஸ்ரவேல் ராஜாக்கள் பட்டியலில் சிறந்த ராஜாக்களில் ஒரு ராஜா அந்த எசேக்கியா ராஜா. லைக் தாவீது ராஜாவை போல ஒரு நல்ல ராஜா. கிட்டத்தட்ட 29 ஆண்டுகள் ராஜபரணம் செய்து தேசத்தை ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு லெவலில் அவர் மாற்றின ஒரு ஆள். அதுபோல் இதுக்கு முன்னே இருந்த ராஜாக்கள் அந்த தேசத்தில் கர்த்தருடையதான அந்த ஆண்டவருக்கு அடுத்ததான காரியத்தில் முக்கியத்துவம் இல்லாமல் இருந்த பொழுது இந்த எசேக்கியா ராஜா வந்து நிறைய சீர்திருத்தங்களை கொண்டு வந்தான். அதனால் எல்லா ராஜாக்களுக்கும் இந்த எசேக்கியா ராஜா, எல்லா ஜனங்களுக்கும் இந்த எசேக்கியா ராஜா செய்த காரியங்கள் நினைவூறப்படுகிறது. இவர் கிட்டத்தட்ட 25வது வயசுல ராஜாவாகிறார். ஓகே, அப்போ 29 வருஷம் ராஜபரணம் பண்ணிருக்கிறார். அப்போ எத்தனை வயசு ஆகுது? கிட்டத்தட்ட ஒரு 55-56 வயசுல இறக்குன்னு இந்த பிரச்சனை வருகிறது. ஓகே, இன்னைக்கு கவனிச்சிடுங்க. அப்போ பாருங்களேன், ஒரு நல்ல ஒரு ஸ்டேஜ், இந்த ஸ்டேஜில் தான் இந்த வியாதி. ஆனால் இதுக்கு முன்ன உள்ள லைஃப் என்ன? சாதாரண மனுஷனை போல அல்ல வாழ்ந்தது, சேலஞ்சுபுல்லா, அப்படி பவர்ஃபுல்லா, தேசத்தையும் ஜனங்களையும் ஆத்மீகத்தையும் அவ்வளவு ஆக்குரேட்டா கவனிச்சு ஆண்டவருக்கு முன்பதாக உண்மையும் உத்தவமாய் வாழ்ந்த ஒரு எசேக்கியா ராஜா. நம்ம வந்து ஒரு ராஜ்யத்தில் புரோஜனம் இல்லாமல் இருக்கிற ஆள் போகுதுன்னா யாரும் பெருசாட்டு பார்க்க மாட்டாங்க. ஆனால் ராஜ்யத்துக்கு ரொம்ப புரோஜனமான ஒரு ஆள் போகுதுன்னா எல்லாரும் அதை கூர்ந்து கவனிப்பாங்க இல்லையா? அது ஒரு பொலிட்டிக்கலுக்கு ஆப்போசிட் உண்டு, அது வேற. பொதுவாக ஜனங்கள் மக்களை நேசிக்கிறவங்க, நல்லதுக்கு இந்த முக்கியத்துவம் கொடுக்குறவங்க, அப்படிப்பட்டதான ஒரு ராஜா இந்த ராஜா. அப்போ அந்த காலத்தில் இந்த ஏசாயா தீர்க்கதரிசியை தான் இதை வந்து சொல்றாரு. ஏசாயா தீர்க்கதரிசி ஏன்னா இன்றைக்கு நம்ம நினைக்கிற தீர்க்கதரிசி போல இல்லை. நீங்க ஏசாயா தீர்க்கதரிசி என்பது அந்த காலத்தில் வாழ்ந்த ஒரு நல்ல ஒரு தீர்க்கதரிசி. எரேமியா இந்த காலத்தில் வாழ்ந்த ஒரு தீர்க்கதரிசி. கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி என்கிற சில தீர்க்கதரிசிகள் ஒரு ஆள். அப்படின்னா என்ன தெரியுமா? தரிசனத்தை பார்த்தா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு தரிசனம் நமக்கு வருது. சொப்பனத்தில் விடிய கால 3 மணிக்கு ஒரு சொப்பனம் வந்துச்சுது. அது ஒரு குதிரை வந்துச்சு, ஒரு யானை வந்துச்சு, என்னமோ வந்துச்சுது. காலத்தை எழும்பி பார்த்தா இது ஒன்றும் தெரியாது. என்ன குதிரை அப்படியா ஏதாவது ஒன்று ரிலேட்டடாக நடக்கும். பட் எனிவே டிஃப்ரெண்ட். அது தரிசனம், சொப்பனம் கண்டது. அதே வகையில் சில தீர்க்கதரிசிகள் வந்துட்டு ஜெபம் பண்ணிட்டு, நான் அப்படி உங்களுக்கு தெரியுமே அப்படி எல்லாம் மந்திரத்தில் சொல்லுவாங்க. ஸோ தட் இஸ் டிஃப்ரெண்ட். ஆனால் சில தீர்க்கதரிசிகள் ஆக்யூரேட்டாக கர்த்தருடைய வசனத்தை உள்வாங்கி சொல்லுகிறது உண்டு. இப்போ இந்த தீர்க்கதரிசி எப்படிப்பட்ட தீர்க்கதரிசி தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அப்படின்னா, நான் இப்போ உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன். நான் இப்படி பேசிக்கொண்டு நிற்கும் பொழுது உங்களுடைய கண்களெல்லாம் என்ன பார்த்துட்டு இருக்குது இல்லையா? இம்மிடியட்டான டாப்பிக்கை மாற்றி ஆவியானவர் இறங்கி ஆவியானவர் என்ன சொல்றாரோ அதை சொல்லுவதற்கு நான் தூண்டப்படுவேன் இல்லை, நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணி அவர் பேசுவார், அவர் என் வாயா இருப்பார். அவ்வளவுதான். ஏன்னா கேட்குற நீங்க எல்லாம் அவருக்கு பிள்ளைங்க, நான் ஒரு உபகரணம் மட்டுமாய் மாறி விடுவேன். அப்போ அப்படி வரும் பொழுது ஏசாவுக்கே தெரியாது நான் என்ன சொல்றேன்னு. புரியுதுல்ல? ஏசாவுக்கே தெரியாது நான் என்ன சொல்றேன்னு. அப்படிப்பட்ட ஒரு செய்தி தான் யாரு கொண்டு வர்றது? எசேக்கியா. இந்த எசேக்கியாவிடத்தில் ஆண்டவர் சொன்னா, அதான் ஆண்டவர் சொன்னாரு, அதை அப்படியே சொல்றாரு. இந்த கர்த்தருடைய வார்த்தை உண்டாகாம செய்கிற தீர்க்கதரிசின்னா அவளே ஜெபம் பண்ணுவாங்க, ஆண்டவர் ப்ளீஸ் இதெல்லாம் இப்போ வேண்டாம், கொஞ்ச நாள் போகட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் ஆண்டவர் இந்த தீர்க்கதரிசியை தேர்ந்தெடுக்கிறார். ஆமென். அப்போ ஆண்டவர் இந்த தீர்க்கதரிசியை கொண்டு ஒரு மெசேஜ் கொடுக்குறாரு. அது சாதாரண மெசேஜா?
என்ன சொல்றாருன்னா, கெட் ரெடி ஃபார் த ஹெவன், கெட் ரெடி ஃபார் த ஹெவன். அதுதான் உங்களுக்கு உண்மை. நம்ம என்ன நினைப்போம்? இல்லை, நம்ம என்னதான் நினைப்போம்? நம்ம நினைப்போம் எப்படி தெரியுமா? பரலோகந்தான் என் பேச்சு, பரிசுத்தந்தான் என் மூச்சு, கொஞ்ச காலம் இந்த பூமியிலே இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய். ஆண்டவர் சொல்றாரு கெட் ரெடி அப்படின்னு நினைல்லுவோம். முடியாது. யாராக்கும் சொல்றது அப்படி? ஈவன் அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, நான் இங்க இருக்கிறது உங்களுக்கு பிரயோஜனம், அங்க போனா எனக்கு பிரயோஜனம், இதுல எதை தீர்மானிக்கணும்னு எனக்கு தெரியல, ஆனா உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கிறேன்றார். பூமி நம்மளை விடாதுங்க, உலகம் நம்மளை விடாது. இல்லை, நம்ம அப்படி எதிர்பார்க்கவும் வேண்டாம், கர்த்தர் அதுக்கு நேரத்தில் கொண்டு போவார். ஆனால் இந்த தீர்க்கதரிசி இந்த எஸ்ஐக்கியா he was collapsed. இது நம்ம ஜோக்கா சொன்னாலும் ரொம்ப வேதனைப்பட்டான். நடுத்தர வயசு, ஃபேமிலி எல்லாம் ரொம்ப பிரச்சனையில் இருக்கிறது. உங்களுக்கு தெரியுமே, கடந்த நாளில் என்னோட ஒரு கசின் பிரதர் 42வது வயதில் இந்த உலகத்திலேருந்து மாற்றப்பட்டேன். நானும் அவனும், நான் வார அன்னைக்கு அவன் தான் என்னை ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ணது. ஒரு நாளைக்கு முன்னே நானும் அவனுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன் டே ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணேன். நிறைய காரியங்களை பேசினா, நான் ஊரில் இறங்கினா முதல்ல அவனை தான் பார்ப்பேன். ஏன்னா அவன் தான் என்னை பிக்கப் பண்ண வரது. 42 வயசு, பிள்ளைங்கள்லாம் சின்ன வயசுல இருக்கிறாங்க. அது யாருக்கும் துக்கம் தானே. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிற இந்த எசேக்கியா மரணப்படுகிறது யாருக்கு தான் பிடிக்கும்? இல்லை அவருக்கு தான் பிடிக்குமா? பிடிக்காது. ஆமென். அப்போ இனி அந்த வசனத்தை எடுங்க பார்க்கலாம். 20ஆம் அதிகாரம் இந்த 2வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, ஆ கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். நான் கேட்குறேன், நம்ம எல்லாம் சொல்லுவோம், ஆண்டவர் நினைச்சா மாற்றவே மாட்டார். கவனிங்க, கர்த்தர் நினைச்சா மாற்றவே மாட்டார். இவர் மாற்றினாரா இல்லையா? சரி, அதுக்கு அர்த்தம் ஆண்டவர் நம்ம மாற்ற சொல்கிறோன்றது அர்த்தம். அந்த எசேக்கியாவுடையதான ஒரு முன்கால அனுபவம், ஆண்டவரே, நான் உமக்கு முன்பதாக உண்மையும் உத்தவமாக இருந்தேன், அதனால் நீர் என்னை நினைத்தருளும், நீர் என்னை சுகமாக்கன்னு கேட்டாரா? நினைத்தருளும். அப்போ ஆண்டவர் அடுத்து 15 ஆண்டுகளை கூட்டி கொடுத்தார். 15 ஆண்டுகளை கூட்டி கொடுத்தார். வியாதியை மாற்றினார். அன்பான தேவஜனமே, அந்த எசேக்கியா ஜெபித்த பொழுது ஆண்டவர் நினைவு கூர்ந்தது உண்மையானால், நீங்களும் நானும் ஜெபிக்கும் பொழுதும் கர்த்தர் நினைவு கூறுவா. ஹல்லேலூயா. எனக்கு ஆண்டவரே எப்படி உம்மை சுத்தம் அப்படி இல்லை. நான் எப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறது, ஆண்டவர் நம்மளை கர்த்தருடைய வருகை தாமதமானால் மினிமம் 70லேருந்து 80 வருஷம் வாழுவதற்கு நமக்கு கேட்கலாம், பெர்மிஷன் உண்டு. ஏன்னா அது வாக்குத்தத்தம். ஆமென். அதுக்கு மேலே அவரை நம்ம மாற்ற முடியாது, அது வேற காரியம். நீங்கள் அப்படிலாம் யோசிக்காதீங்க. நம்ம ஆணித்தரமாக 70லேருந்து 80 வருஷம் கேட்கறதுக்கு கர்த்தருடையதான வாக்குத்தத்தம் இருக்குது. பைபிள் சொல்லுது, சகல வாக்குத்தத்தங்களும் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆமென்றும். அதுதான் உண்மை. நடக்குதோ நடக்கல ரெண்டா விஷயம், அதுதான் உண்மை. ஹல்லேலூயா. அப்போ இந்த எசேக்கியாவை ஆண்டவர் நினைவு கூர்ந்தார். ஆமென். நினைவு கூர்ந்து 15 ஆண்டுகளை திருப்பி கொடுத்தார். ஒன்று கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? நல்ல கரங்களை தட்டி ஆமென், ஸ்தோத்திரம். சரி, இனி ஒரு ஆளை ஆண்டவர் நினைவு கூர்ந்ததை வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 39லேருந்து 43 வரை. லூக்கா 23 39லேருந்து 43 வரை. அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக் கொள் என்று அவரை இகழ்ந்தான். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனா இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா?
நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ தகாததொன்றை நடப்பிக்கவில்லை என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீருடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். சரி, போதும், கவனிங்க. இது பைபிளில் இந்த தியாலஜிக்கல் சிஸ்டத்தை எல்லாம் தலைகளாக மாற்றுகிறதான ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆகும். இந்த ஸ்டேட்மெண்ட் ரட்சிக்கப்பட்டானான்னு தெரியல, பேப்டிசம் எடுத்தானான்னு தெரியல, இது ஒன்றும் தெரியல. மரணத்தில் தான் நிற்கிறார் ஆள். ஆனால் ஜீவன் மட்டும் போகலை. லாஸ்ட் ஒரு ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜில் இந்த கள்ளன் என்ன சொல்கிறான்? ஆண்டவர்கிட்ட கேட்குறான். ஆண்டவர்கிட்ட எப்படி கேட்குறான் தெரியுமா? முதல்ல அவன் கேட்கல. அவன் என்ன செய்கிறான் தெரியுமா? ஹி ரெக்ரெக்ட் ஹிஸ் சிச்சுவேஷன். சூழ்நிலைகளை அவர் உணர்கிறார். எப்படி? நாம் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். ஒன்று புரியணும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு ஒருவேளை நமக்கு இருக்கிற பிரச்சனை, நாம் தண்டிக்கப்படுவதற்கு நியாயமான குற்றம் நம்மிடத்தில் இருக்கலாம். ஆமென். செல்ஃப் ஜஸ்டிஃபிகேஷன் அல்ல, நியாயமான குற்றம் நம்மிடத்தில் இருக்கலாம். குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைன்னா கணவன் மனைவி, வேலையில் ஒரு பிரச்சனைன்னா மேனேஜ்மெண்ட்டுக்குள்ளே நம்ம என்ன காமிச்சிருக்கிறோம், எல்லா இடங்களிலையும் நம்ம அலசி ஆராய்ந்து பார்க்கணும் கர்த்தருடைய வசனத்தை கொண்டு. அப்போ நம்ம சிக்ஷிக்கப்படுவதற்கு அல்லது நம்முடைய வாழ்க்கையில் தண்டிக்கப்படுவதற்கு தக்கதாக நம்ம இருக்கிறோன்னா நம்ம யோசிக்கணும். ஆனால் இந்த கள்ளன் என்ன செய்கிறான் தெரியுமா? அனாலைஸ் பண்ணி பார்த்த பொழுது அப்கோர்ஸ் நாம் இந்த தண்டனைக்கு உரியவள் தான். ஆனால் ஒரு காரியம் கூட அந்த அவன் புரிஞ்சுக்கிட்டான். என்ன தெரியுமா? இவர் தான் மெய்யான கிறிஸ்து, இவர் தான் மசியா, இவர்தான் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள், எஸ்பெஷலி இந்த யூதர்கள் விசுவாசித்திருந்த மசியா. அபிஷேகம் பண்ணப்பட்ட இவர் தான். ஏன்னா இவரில் குற்றம் இல்லை, நம்மள்ட்ட குற்றம் உண்டு. இவரில் குற்றம் இல்லை. இவர் செய்த அற்புதம் என்ன, இவர் செய்த காரியம் என்ன, 3.5 ஆண்டுகள் இந்த உலகத்தில் அவர் செய்த காரியம் என்ன, அறியப்பட்டவராய் வாழ்ந்தாரு. எத்தனை அற்புதங்கள், எத்தனை அதிசயங்கள். அவருடைய பேச்சு மாற்ற முடிஞ்சுதா? இவரை குறித்துதான தீர்ப்படுவதற்கு எத்தனை கள்ள பெட்டிஷன் கொண்டு வராங்க, ஒன்றும் அப்பீல் ஆகலையே. அப்ப இவர் தான் மெசியா. ஹல்லேலூயா. அவன் புரிந்து கொண்டான் அவரை. அதே வகையில் தன்னுடைய குறைவுகளையும் புரிந்து கொண்டான். ஆண்டவரிடத்தில் கேட்டான், ஆண்டவரை, இங்கே எனக்கு இனி ஜீவன் உண்டான்னு தெரியல, நான் நினைக்கிறேன் எனக்கு ஜீவனை கொடுன்னு கேட்டிருந்தா கர்த்தர் கொடுத்துருப்பார். ஆமென். பைபிளில் மிஸ் ஆன ஒரு ஆள் தான் இந்த இவ்வளோ இந்த ஆள் ஒன்று, இனி ஒன்று சிம்சோனும் ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கேட்டிருந்தால் ஆண்டவர் ரட்சிப்பை கொடுத்துருப்பார். ஆனால் அவன் நான் மடிந்து போகிறேன்னா, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்குல்ல, அப்போ மடிந்து போகிறேன்னு நினைச்சோன்னா மடிந்து போனேன். இவனும் என்ன கேட்டான்? ஆண்டவரே, அங்கே தான் கேட்டான். என்ன சிலுவையில் நிற்கிறான், வேற ஒன்றும் முடியாது. லாஜிக்காக தெரிஞ்சதை கேட்டான், கர்த்தர் கொடுத்தார். அப்போது ஆண்டவர் நினைவு கூர்ந்தாரா இல்லையா? எந்த சிச்சுவேஷன் நினைவு கூர்ந்தார்? தேர் வாஸ் நோ சான்ஸ். எவ்வளோ பெரிய டாக்டரும் டயக்னோஸ் பண்ணலாம், எவ்வளோ பெரிய காரியங்களும் நடந்திருக்கலாம். இனி ஒரு இத்தனை நாள் தான், இல்லை இப்படிதான் நம்ம நினைச்சலாம். ஆனால் கர்த்தருக்கு சகலத்தையும் மாற்றி எழுத முடியும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு சகலத்தையும் மாற்றி எழுத முடியும். அவர் அதை செய்வார். ஒன்று கூட நம்ம தியானிப்போம். ஒரு வசனம் எடுக்க பார்க்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 1 வாசிங்க பார்க்கலாம். அவர் மலையிலிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றார். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தமுண்டு, சுத்தமாக என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். இயேசு அவனை நோக்கி, இதை நீ ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. ஆயினும் அவர்களுக்கு சாட்சியாக நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து மோசே கட்டளையிட்ட காணிக்கையை செலுத்து என்றார். சரி, போதும். இது ஒரு அதிகமாக நம்ம கேட்காததும்
ஆனால் நமக்கு ஃபெமிலியராக தெரிஞ்சிருக்கிறது. எப்படி? நம்ம அதிகமாக கேட்காததும் ஆனால் அதே வகையில் நமக்கு ரொம்ப ஃபெமிலியராக க்ளோஸாக தெரிஞ்சிருக்கிறதும். ஏன்? பைபிளில் முதல் அற்புதம் புதிய ஏற்பாட்டில் எழுதப்பட்டது இதுதான். ஒருவேளை வேணால் நமக்கு வேற எடுத்துடலாம், அது முதலாம் அற்புதம் என்று சொல்லுகிறது யோவானில் வரும். ஆனால் இதில் தான் முதல் அற்புதத்தை எழுதியிருக்க நம்ம பார்க்குறோம். இதில் குஷ்டரோகி ஆண்டவர் சொஸ்தமாகிறார். அதுக்கு இந்த ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்கிறார். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரை பணிந்த, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கவுமால் ஆகும் என்றான். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்றான். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். ஒன்று கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். ஆமென், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஏது பிரச்சனைகளையும் என்ன காரியத்தையும் whether you believe or not, whether you believe, நீ விசுவாசிக்கிறையோ இல்லையோ, அது கர்த்தருக்கு முடியுமான காரியமா இருக்குமானால், கர்த்தருக்கு முடிகிற காரியமா இருக்குமானால் அதை நமக்கு சாதிப்பதற்கு முடியும். ஹல்லேலூயா. இங்க இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா? கர்த்தாவே உமக்கு சித்தமானா என்ன சுத்தமாக்கும். இதில் ஒரு காரியம் உள்ளடக்கி இருக்குது. அது என்ன தெரியுமா? குஷ்டரோகி ஆக்சுவலி இந்த பப்ளிக்கில் வரக்கூடாது மெயின், ஓகே. ஆனால் அந்த காலத்தில் சட்டங்கள் எல்லாம் சீர்குலைந்து கடந்தது. ஆலயத்தில் ப்ராப்பரான காரியங்கள் இல்லை. அதனால தான் அந்த மெஸ்ஸியா இயேசு கிறிஸ்து வந்த பொழுது ஆலயத்தில் என்ன இருந்து வியாபாரம் நடந்துச்சு. அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்த ஒரு காலத்தில் இதெல்லாம் அவ்வளோ ஆக்யூரேட்டாக அவங்க பார்க்கல. பரிசேயர்கள் நிறைய காரியங்களை ஆண்டவரிடத்தில் கேள்வி கேட்டாங்க. எதுக்கு தெரியுமா? அவரை குற்றப்பிடிப்பதற்கு. எல்லாரும் கவனிங்க, இயேசுவிடத்தில் குற்றம் கண்டுபிடிப்பதற்கு நிறைய காரியங்களை செஞ்சாங்க. ஆனால் நியாயப்பிரமாணத்துக்கு மீறிதான் அவர்கள் நடந்தார்கள். கண்ணார கண்டும் காதார கேட்டும் உணராமல் இருக்கிற ஜனங்களாய் தான் இருந்தாருங்க. அதனால இந்த குஷ்டரோகி, ஆண்டவரே உமக்கு சித்தமான என்ன சுத்தமாக்கலாம். ஆனால் சுத்தமாக்கணும்னு ஆண்டவர் எப்படி செய்யலாம்? வார்த்தையை அனுப்பலாம், நீ போய் கழுவுன்னு சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் என்ன செஞ்சார் தெரியுமா? அவனுக்கு இன்டென்ஷன் அறிந்தார். இதுதான் இம்பார்ட்டன்ட். ஆண்டவர் அற்புதம் செய்கிறது நம்முடைய இருதயத்தில் என்ன இருக்குன்னு அறிஞ்சாருங்க. ஆண்டவர் அற்புதம் செய்வார். அவனுக்கு இருதயத்தில் என்ன இருந்து தெரியுமா? கர்த்தாவே நான் உம்மை தொட முடியாது, ஏன்னா தொட்ட அது தீட்டு, நீர் மசியா, நீர் ரவி, உம்மை பக்கத்திலே வரக்கூடாது, ஆனால் என்னை சுகமாக்க மாற முடியும். அப்போ அதனால் ஆண்டவர் ரெண்டு காரியம் செஞ்சார். நீ என்னை தீட்டுன்னு நினைக்கிற பாரு, அந்த தீட்டுங்கிற நான் இல்லை என்று சொல்லி அவன் ஆண்டவர் தொட்டா. உனக்கு முடியதுக்கு வாய்ப்பு இல்லையோ சொல்றாரு, உனக்கு சித்தமான முடியுன்றாருல, அங்க ஸ்டேட்மெண்ட்ல சொல்றாரு, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு. ஹல்லேலூயா. அன்பான தேவஜனமே, ஒருவேளை நம்முடைய காரியங்களை வெளியார்கிட்டையும் சொல்ல முடியாது. நீங்கள் யார்கிட்ட சொல்லுவீங்க? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பப்ளிக்கில் நம்ம எல்லாரும் கவனிங்க பார்க்கலாம், தூங்காமல் நல்லா கவனிங்க. பப்ளிக்கில் நம்மை குறித்து மக்கள் கருதுகிற ஒரு எண்ணம் உண்டு. நம்மளை ரொம்ப க்ளோஸாக தெரிஞ்சிருக்கிறவங்க அல்லது நம்மளுடையதான காரியங்களை புரிஞ்சுக்கிறவங்க நமக்கு அவங்க வச்சிருக்கிற ஒரு சிஸ்டம் உண்டு. நம்ம சொந்தக்காரங்களாக இருக்கலாம், நம்ம ஃபேமிலியோடு இருக்கலாம், ஈவன் நம்முடைய ஆத்மீக கோலத்தில் இருக்கு, எவ்ரிவேர் நம்மை அவர்கள் வைத்திருக்கிறதான ஒரு ஒரு வரை ஒரு 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 கட்டத்துக்குள்ளே வச்சுருப்பாங்க. ஒரு வட்டத்துக்குள்ளே நம்ம அவங்கள பார்க்கும்போது ஒரு வட்டத்தில் இருப்பாங்க. ஆனால் அதனால் நமக்கு என்ன செஞ்சிட முடியாது, எல்லாத்தையும் அவங்கள்ட்ட ஷேர் பண்ண முடியாது. நம்ம நினைப்போம், இவங்ககிட்ட சொன்ன இவங்க என்ன நினச்சிருவாங்களோ அப்படின்னு நமக்குள்ள நம்ம ஒதுக்கி வாழுகிற சில நேரங்கள் இருக்கும். ஆனால் கர்த்தர் அதை கூட நினைவு கூறுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் அதை கூட நினைவு கூறுகிறார். அப்படித்தானே ஆண்டவர் அற்புதம் செஞ்சார். இவன் ஒதுங்கி ஒதுங்கி போறான், ஆனால் கர்த்தர் விடாம ஆண்டவர் அவனை தொட்டு அவனை சுகமாக்குறார். ஒன்று கூட கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? லாஸ்ட் ஒரு வசனத்தை வாசிங்க, எபிரேயர் 6:5.
தேவனுடைய நல்வார்த்தையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து. எங்க படிக்கிறீங்க? ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் தேவனுடைய நல்வார்த்தையும். ஒரு செகண்ட். எபிரேயர் 5 ஆமா சாரி 6:10 ஏனென்றால் உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. எல்லாரும் கவனிங்க. நம்ம சில நேரங்களில் நம்ம நினைக்கிறது என்ன தெரியுமா? ஆண்டவர் எல்லாம் மறந்துட்டார், என்ன அவர் காணவே இல்லை. இந்த சகைவை போல காட்டத்தி மரத்தில் உட்காந்துருந்துட்டு கர்த்தரை எப்படி பார்க்கலான்னு நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் ஆல்ரெடி நீ காட்டத்தி மரத்தில் யாரானோன்னு நினைக்கிறது வந்து கர்த்தர் நம்ம பார்த்துட்டார். ஆமென். அப்போது அந்த இன்டென்ஷன் வந்து ஆண்டவருக்கு சமூகத்தில் வருவதற்காக அது கர்த்தருக்கு தெரியும். ஆண்டவர் உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனுடைய இருதயத்தை ஆராய்ந்து தருகிறார். ஆமென். இங்கே என்ன சொல்லுது தெரியுமா? அதாவது உங்கள் கிரியைகளையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதுனாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு அவர். அப்போ நம்மளை அவர் நினைவு கூறுகிறாரா? ஏதோ ஆபிரகாமை கர்த்தர் நினைவு கூர்ந்தார். ஏன்னா ஒரு ஆண்டவருக்கு ஆண்டவர் சும்மா ஜோக் அடிக்கிறவர் அல்ல. ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்ன அது செய்வார். இந்த பாருங்க, இந்த வேதாகமத்தில் நமக்கு அவர் எழுதி கொடுத்திருக்கிற சகல வாக்கு தத்தங்களும் அவரை விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகளாகிய நமக்கு இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆமென்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. அப்ப அதை அப்படியே விசுவாசிக்கணும். ஒருவேளை கால தாமதம் ஆகலாம், ஒருவேளை அது நமக்கு தெரியாம கூட இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் மறுதலிக்கலையே, அவர் நினைவு கூறுகிறார் இல்லையா, அவர் அறிந்திருக்கிறார் இல்லையா. ஈவன் கள்ளனுக்கே இறங்கினாரே. இது பாடலுக்கு, கள்ளனாயினும் நான் நீ பெற்ற பிள்ளை அல்லோ. சகலத்தை அவர் தானே சிருஷ்டித்தார். இந்த கெட்டகுமாரன் திரும்பியும் பொழுது என்ன சொல்றாரு? நான் உங்க பிள்ளையா என்ன ஏற்றுக்கலன்னா என்ன வேலைக்காரனா மாற்றுங்க. அந்த ஆண்டவர் வேலைக்காரனா மாற்றின அந்த இடத்துல இல்லை பிள்ளையாட மாற்றினாரு, இல்லை அவனை கிரேட் கெஸ்டா மாற்றினார். ஹீ பிகம் த லைக் எ கிங்கா மாறினார். அந்த பட்டணத்தில் எல்லாராலும் போற்றப்படுகிற ஒரு மனுஷனை மாற்றினார். ஆண்டவர் நினைவு கூறுகிற தெய்வம். நீங்க தனிமையில் அழுகிறத அவர் பார்க்கிறார். ஒருவேளை இருதயத்தில் இருக்கிற ஏக்கத்தை கர்த்தர் பார்க்கிறார். மற்றவங்கள ஏன் என்ன இப்படி புரியுறாங்க, என்னால் அதை நம்ப முடியலையே என்கிற இந்த ஏக்கத்தை கர்த்தர் பார்க்கிறார். பார்த்து ஆண்டவர் வெளிப்படையாக நமக்கு அற்புதம் செய்கிறார். ஹல்லேலூயா. யோனா ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போனான். ஆண்டவர் சொன்னார் நினிவேக்கு போவான், தர்சீசுக்கு போனான். ஆனால் ஆண்டவர் நினைவு கூர்ந்தார், பின்னாடி போனார். அவனை கொண்டு செய்ய நினைத்ததை கர்த்தர் செய்தார். ஹல்லேலூயா. நெகேமியா பட்டணம், அதாவது அலங்கம் இடிந்து கிடக்கிறத அறிந்தான், போய் அலங்கத்தை கட்டினான். ஆண்டவர் அவனை நினைவு கூர்ந்தான். அவனே சொல்றான், ஆண்டவரே நினைத்தருளும் என்றான். கர்த்தர் நினைத்தருளினான். அதனால தான் அவனுடைய செய்கையை பைபிளில் சரித்திரமாக எழுதப்பட்டிருக்கிறது. இந்த நாள் அன்பான தேவ ஜனமே, நீங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படையாக இருக்கிறதும் வெளிப்படுத்த முடியாமல் இருக்கிறதும் வேதனையோடு இருக்கிறதும் கர்த்தர் அறிகிறார். யார்கிட்ட சொல்ல முடியுதெல்லாம் எங்கே போய் நிற்கிறது என்று நினைக்கிற காரியங்களை கூட அவர் அறிந்து நமக்காக உதவி செய்கிறார். ஆகவே இந்த தெய்வம் உயிருள்ளவராய், வேதம் என்ன சொல்லுது? நான் மரித்தேன், ஆனால் இதோ சதா காலங்களும் உங்களோடு கூட இருக்கிறேன், உயிருள்ளவராக இருக்கிறேன். நான் உங்களை மறந்து விடுகிற தெய்வம் அல்ல. இந்த 2025 அக்டோபர் மாதம் 31ஆம் தேதியில கர்த்தர் சொல்லுகிறார், அவர் நம்மை நினைவு கூறுகிற தெய்வம். ஹல்லேலூயா. அவர் நம்மை நினைவு கூறுகிறார். அதில் எளிமை நிற்போமா?